மக்களே, வெல்கம் டு டெட்லி டாக்ஸ். இஸ் ரீச்டு துபாய். நம்ம பிரவீனா, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரவீனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரீச்டு துபாய் அப்படின்னு போட்டு அங்கேருந்துமே ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனதுமே சில வீடியோ அண்ட் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இருந்த டவுட்மே வந்து இப்போ கிளியர் ஆகியிருக்கு. பிகாஸ் அவங்க தனியாக போயிருக்காங்களா இல்லை ஒன்றா போயிருக்காங்களான்னு. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் போயிருக்காங்க. பிகாஸ் அவங்க ஷேர் பண்ண, அதாவது அவங்க போயிட்டு ரீச் ஆன பிறகு ஷேர் பண்ண வீடியோவில் பிரவீன் சார், சாய் பிரமோதிதா மேம், அப்புறம் அவங்க போகிற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் ஆச்சு. அந்த பிளாக் டிஷர்ட் சுவாமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஜூம் பண்ணி பார்த்தா அவர் ஹைட் எல்லாம் அவர் மாதிரி தான் இருக்குது, பட் ஃபேஸ் வந்து அவங்கள மாதிரி இல்லை. ஸோ துபாய்க்கு தான் போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துருச்சு. மேபி ட்ரிப்பாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, மகாநதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி என்ஜாய் பண்ண போயிருக்காங்க போல. இது வரைக்கும் சுவாமி வந்து எந்த ஒரு ட்ரிப்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது பிரவீன் சார் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் போயிருக்காங்க. அண்ட் எல்பி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஷேர் ஆன எந்த ஒரு பிக்சரோ வீடியோலையோ எல்பி கிடையாது. ஸோ நமக்கு இருக்க ஒரு பெரிய ஹோப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரவீனா. பிகாஸ் அவங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேவும் நிறைய ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சுவாமி அவர்களுடைய ஸ்டைலிஸ்டும் கூடவே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஷூட்டும் இருக்கும் கண்டிப்பாக. பட் அது மகாநதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்று யோசிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வேண்டாம் நான் சொல்லலை, சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ல திட்டுவீங்க. எனிவேஸ் இது வந்து மகாநதி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. பட் ஒரு ட்ரிப் மாதிரி இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து கன்ஃபார்மாக மேக்கப் ஆர்டிஸ்ட் மூலமாக நமக்கு நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். துபாய் ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுடைய ஃபேவரட் டைரக்டர் ஈவன் ட்ரிபிள் வி ஷூட் முடிஞ்ச கையோட போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரீ பிளான் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் தோணுச்சு, இன்னும் ஏதோ ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆகலையோ நம்ம சுவாமி. பிகாஸ் இந்த ஷெடியூல் எப்பவுமே வந்து பிஸியாக இருப்பாங்க. இந்த 2-3 வாரமாக நியூ நேனு பிரேம முடிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு வேற ஷெடியூல் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷெடியூல்லையுமே ஃப்ரீயாக இருக்காங்க. ஐ மீன் இவங்க கூட ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இன்னும் ஷூட்டில் ஜாயின் ஆகியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஒரு குட்டி பிரேக் எடுக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஸோ வீக்கெண்டை ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய பிக்சர் ஷேர் பண்ண நம்மளுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அவங்க கூட சேர்ந்து. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி